வெல்கம் டு மாசா டிஃபென்ஸ் அகாடமி. இந்த வீடியோவில் ஆர்மி அக்னிபாத் எக்ஸாமுக்கு தேவையான கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட்லேருந்து அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். அதுக்கு முன்னாடி வாட் இஸ் ஆட்டம்? ஆட்டம் அப்படின்னா என்னது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வைக்கிறது ரொம்ப முக்கியமானது. ஓகே, ஆட்டம், இந்த எவ்ரிதிங் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே ஆட்டம் சொல்கிற ஒரு சிறிய துகள்களால் ஆனது தான். ஓகே, எவ்ரிதிங். இந்த பாருங்கள், ஒரு பென்னாக இருக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் பென், பேப்பர், பென்சில், சேர், டேபிள், டோர், ஒரு ஸ்டோன், ராக், இது எல்லாமே மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது பருப்பொருட்கள். அந்த பருப்பொருட்கள் ஆட்டம் அப்படின்ற அணுக்கள், அதாவது அணுக்கள்ன்ற மிகச்சிறிய துகள்களால் ஆனது. ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் ஒரு ஆட்டம், சால்ட்டு. இந்த சுகர் நிறைய ஆட்டம்ஸால் ஆயிருக்கும், சால்ட்டு நிறைய ஆட்டம், பிளான்ட். Okay, atoms are the basic building block of all element. எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் பேசிக்கான ஒரு பில்டிங் பிளாக் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டம்ஸ். ஆட்டம் கேன் கம்பைன் வித் அதர் ஆட்டம் டு ஃபார்ம் மாலிகுல். ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டம் கூட ஃபார்ம் ஆகி நமக்கு மாலிகுல்ஸ் கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹைட்ரஜன் இன்னொரு ஹைட்ரஜன் கூட சேர்ந்தா இது என்னவா மாறுது? H2. இது ஒரு மாலிகுல். அதே மாதிரி ஒரு ஆக்சிஜன் இன்னொரு ஆக்சிஜன் கூட, ஆக்சிஜன் ஒரு ஆட்டம், இன்னொரு ஆக்சிஜன், இந்த ரெண்டு ஆட்டம் சேர்ந்தா O2ன்ற ஒரு மாலிகுல் நமக்கு கிடைக்குது. பாருங்க, ஆட்டம்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் 3 tiny particles called subatomic particles. இந்த ஆட்டம்ஸ், இப்போ ஆட்டம்னா ஒரு 3 particles-ஆல ஆயிருக்கு. சரி, 3 particles-ஆல ஆனது தான் ஒரு ஆட்டம். இந்த 3 particles எதெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். திரும்ப பாருங்க, ஆட்டம் அப்படின்னாலே ஒரு ஸ்மால் பார்ட்டிக்கிள், ஒரு துகள் தான் ஒரு ஆட்டம். இந்த உலகத்துல எதை எடுத்தாலும் ஆட்டத்தால தான் ஆயிருக்கும். சரியா? எதை எடுத்தாலும், அது கல்லா இருக்கலாம், மணல், தங்கம், வெள்ளி, எதுவா சிமெண்ட், எதுவா இருந்தாலும் அது ஆட்டத்தால ஆயிருக்கும். இந்த ஆட்டம் தான் ஒரு எலிமெண்டோட பேசிக் பில்டிங் பிளாக். எப்படி நம்ம மனுஷ உடம்புல செல் தான் பேசிக்கா இருக்கும், அதாவது செல் எல்லாம் சேர்ந்து தான் டிஷ்யூவா மாறும், டிஷ்யூ எல்லாம் சேர்ந்து ஆர்கனா மாறும், ஆர்கன் எல்லாம் சேர்ந்து ஆர்கன் சிஸ்டமா மாறும். எப்படி இந்த செல் ரொம்ப பேசிக்கும் நம்ம ஹியூமன் பீயிங்ஸ், மனுஷ உடம்புல, அதே மாதிரி தான் ஆட்டம்ன்றது ஒரு ரொம்ப நான் லிவிங் நான் லிவிங் மெட்டீரியல். இந்த ஆட்டம் ரொம்ப முக்கியமானது. இந்த ஆட்டத்தை பற்றி பார்க்கலாம். இந்த ஆட்டத்துல 3 சப்அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாருங்க. புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ், எலக்ட்ரான்ஸ். இந்த 3 சப்அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸும் சேர்ந்தது தான் ஆட்டம். சரி, ஒரு ஆட்டம் அப்படின்னா அதுல என்ன இருக்கும்? ஒரு புரோட்டான் இருக்கும், ஒரு நியூட்ரான் இருக்கும், அண்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். சரி, இந்த மூணுமே சேர்ந்தது தான் ஆட்டம். இந்த ஆட்டத்தை நம்மளால கண்ணுக்கு பார்க்க முடியாது, கண்ணுக்கு தெரியாத மிக சிறிய துகள் தான் இந்த ஆட்டம். இந்த ஆட்டத்துக்குள்ளேயும் இந்த 3 பார்ட்டிகிள்ஸ் இருக்கு. அந்த 3 பார்ட்டிகிள்ஸோட கேரக்டர், அது யாரு கண்டுபிடிச்சா, எப்படி இருக்கும், அதோட சார்ஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் புரோட்டான். அதுக்கு முன்னாடி ஒரு ஆட்டம் எப்படி இருக்கும்னு பாருங்க. இப்படிதான் இருக்கும். ஆட்டம்னா இப்படிதான் இருக்கும் பாருங்க. அதோட நியூக்ளியஸ், இந்த உட்கரு இருக்குல்ல, ப்ளூ கலர் அண்ட் ஆரஞ்சு கலர் தான் நியூக்ளியஸ். நியூக்ளியஸ்னா உள்ளாடி இருக்கிற உட்கரு. அந்த உள்ள ஒரு ஆட்டத்தோட உட்கருவில் தான் நியூட்ரான் அண்ட் புரோட்டான் இருக்கும். நியூட்ரான். சரியா? இந்த ஆரஞ்சு கலர்ல இருக்கிறது புரோட்டான், ப்ளூ கலர்ல இருக்கிறது நியூட்ரான். அப்போ நியூட்ரானும் புரோட்டானும் ஒரு ஆட்டத்தோட உட்கருவில் இருக்கும், அதாவது நியூக்ளியஸ்ல இருக்கும். அந்த நியூக்ளியஸை சுத்தி யாரு வருவான்னா எலக்ட்ரான். சரி, அந்த ரெட் கலர்ல இருக்கிறது எலக்ட்ரான். இந்த மூணும் தான் ஒரு ஆட்டத்துல இருக்கும். இதுதான் ஆட்டத்தோட ஸ்ட்ரக்சர். இவ்வளவுதான் சப்அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ். ஒரு ஆட்டத்தோட அடிப்படை துகள்கள் புரோட்டான், எலக்ட்ரான் அண்ட் நியூட்ரான். இனி புரோட்டான் அப்படின்னா என்ன அப்படின்னு பாருங்க. புரோட்டான், இந்த புரோட்டானை யாரு ஃபைண்ட் அவுட் பண்ணா? 1886ல 1886ல கோல்ஸ்டீன் ஃபவுண்ட் புரோட்டான். கோல்ஸ்டீன் சொல்ற ஒரு சயின்டிஸ்ட் புரோட்டான்கள் இந்த அணுல இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. சரியா? புரோட்டான்ங்க ஃபைண்ட் அவுட் பண்ணது கோல்ஸ்டீன். எந்த இயர்? 1886. இந்த புரோட்டான் என்ன சார்ஜ்ல இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவ்லி சார்ஜ்டு.
பாசிட்டிவ்லி சார்ஜ்னா பிளஸ்ஸா இருக்கும் சரியா பிளஸ் சார்ஜ் இப்போ சார்ஜ்ல 2 டைப்ஸ் இருக்கு பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் இந்த புரோட்டான்கள் என்ன சார்ஜா இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜா இருக்கும் ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் பி பி புரோட்டான் பாசிட்டிவ் சரியா புரோட்டான் பாசிட்டிவ் மாஸ் ஆஃப் புரோட்டான் அப்படின்னா நிறை ஒரு புரோட்டான் இப்போ என்ன ஒரு பொருள் எடுத்தாலும் அதுக்கு என்ன இருக்கும் ஒரு குறிப்பிட்ட மாஸ் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட நிறை இருக்கும் அதே மாதிரி இந்த புரோட்டானோட நிறை பார்த்தீங்கன்னா 1.676 into 10 power 27 கிலோகிராம் இந்த நிறையில புரோட்டான் ஒரு புரோட்டானோட நிறை 1.676 into 10 power 27 கிலோகிராம் ஆர் இதை கிராம்ல எப்படி நம்ம சொல்லலாம் கிராம்னா இதே அமௌண்ட் தான் 1.676 10 power 27க்கு பதிலாக கிராம்னா என்னது 1000 கிராம் இல்ல ஒரு கிலோகிராம் 1000 கிராம் ஸோ 3 டிஜிட் அதில் தள்ளிடும் அதான் 27ல 3 மைனஸ் பண்ணுவோம் 24 வந்துடும் ஈஸியாக ஞாபகம் வச்சுருங்க 1. இப்போ கிலோகிராம் கேட்டாங்கன்னா 1.676 into 10 power minus 27 கிலோகிராம் அதே கிராமில் கேட்டாங்கன்னா 1.676 into 10 power minus 24 ஸோ இவ்வளோ தான் புரோட்டான் கிளியரா பாருங்க புரோட்டான் அப்படின்னா 1888 புரோட்டான் அப்படின்னா என்னது ஃபர்ஸ்ட் ஒரு அணுவோட உள்ளாடி இருக்கிற அடிப்படை துகள் அணுவுக்கு 3 அடிப்படை துகள் சப்அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ் இருக்கு இந்த மூணும் சேர்ந்தது தான் ஒரு ஆட்டம் இந்த ஆட்டத்துல புரோட்டானை யாரு கண்டுபிடிச்சானா 1886ல கோல்ட்ஸ்டீன் ஃபவுண்ட் பண்ணாங்க இது என்ன சார்ஜ்ல இருக்கும்னா பாசிட்டிவ் சார்ஜா இருக்கும் அதோட புரோட்டானோட நிறை 1.676 into 10 power 27 கிலோகிராம் நெக்ஸ்ட் நியூட்ரான் பற்றி பார்க்கலாம் நியூட்ரான் அப்படின்னா என்ன அப்படின்னு பாருங்க நியூட்ரான் அப்படின்னா இந்த நியூட்ரானை யார் டிஸ்கவர்னா கண்டுபிடிச்சது யாருன்னா ஜேம்ஸ் சாட்விக் சரி நியூட்ரான்களை கண்டுபிடித்தவர் ஜேம்ஸ் சாட்விக் இந்த இயர் ஆஃப் 1932 எந்த இயர்ல 1932ல நியூட்ரான்ஸை ஜேம்ஸ் சாட்விக் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த நியூட்ரான்ஸ் நியூட்ரல் பார்ட்டிகிள்ஸ் இதுக்கு சார்ஜ் கிடையாது சரியா நியூட்ரானுக்கு என்னது இப்போ ஈஸியா நியூட்ரான் n நியூட்ரான் வந்து என்ன சார்ஜ் நியூட்ரல் சரி நியூட்ரல்னா என்னது ஒரு சார்ஜுமே இருக்காது அது பாசிட்டிவும் இல்லை நெகட்டிவும் இல்லை ரெண்டுமே இல்லாம எந்த மின்சுமையும் எந்த சார்ஜுமே இல்லை நோ சார்ஜ் சரி நோ சார்ஜ்னா அது நியூட்ரான் ஸோ 2 பாயிண்ட் தான் நியூட்ரான்ஸை கண்டுபிடிச்சது ஜேம்ஸ் சாட்விக் இந்த இயர் 1932 நியூட்ரான்ஸ் ஆர் நியூட்ரல் பார்ட்டிகிள்ஸ் அதுக்கு எந்த சார்ஜுமே கிடையாது நெக்ஸ்ட் எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் வாஸ் டிஸ்கவர் பை ஜே தாம்சன் இந்த எலக்ட்ரானை யாரு கண்டுபிடிச்சா ஜே தாம்சன் இவர் எந்த நாட்டில் உள்ள சயின்டிஸ்ட் பிசிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பிசிஸ்ட்னா இயற்பியலாளர் எந்த இயர்ல கண்டுபிடிச்சிருக்காங்க 1897 okay in 1887 electron was discovered by J Thomson in 1897 எலக்ட்ரானை 1897ஆம் ஆண்டுல ஜே தாம்சன் கண்டுபிடிச்சார் இந்த ஜே தாம்சன் எலக்ட்ரானை கண்டுபிடிச்சதுக்காக in 1906 சரியா 1906ல ஜே தாம்சனுக்கு நோபல் பிரைஸ் கிடைச்சிச்சு என்ன பிரைஸ் கிடைச்சிச்சு நோபல் பிரைஸ் கிடைச்சிச்சு எதற்காக கிடைச்சு அப்படின்னா டிஸ்கவரி ஆஃப் எலக்ட்ரானை கண்டுபிடிச்சதுக்காக 1906ல ஜே தாம்சனுக்கு நோபல் பிரைஸ் கிடைச்சிச்சு இந்த எலக்ட்ரான் என்ன சார்ஜ்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெகட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரான்கள் நெகட்டிவ்லி சார்ஜா இருக்கும் இப்போ நம்ம புரோட்டான்னா பாசிட்டிவ் சார்ஜ் பார்த்தோம் புரோட்டான் வந்து பாசிட்டிவ் அதே நியூட்ரான் அப்படின்னா நியூட்ரல் படிச்சோம்ல எந்த மின்சுமையும் இல்லை அதே மாதிரி தான் எலக்ட்ரானோட சார்ஜ் அப்படின்னா நெகட்டிவ் சரியா நெகட்டிவ் எலக்ட்ரானோட சார்ஜ் நெகட்டிவ் தென் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் 9.1 into 10 power minus 31 எலக்ட்ரானோட மாஸ் என்னது 9.1 into 10 power minus 31 கிலோகிராம் ஆர் 9.1 into 10 power 28 கிராம்னா 3 டிஜிட் தள்ளி சொன்னா போதும் ஓகே இவ்வளவுதான் சப்அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ் இந்த சப்அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ் ஒரு ஆட்டம்னா என்ன அப்படின்னு கிளியரா தெரிஞ்சிட்டு இருக்கீங்க அந்த ஆட்டத்துல என்ன இருக்கு 3 அடிப்படை துகள்கள் இருக்கு புரோட்டான்கள் எலக்ட்ரான்கள் நியூட்ரான்கள் அந்த மூணுமே யாரு டிஸ்கவர் பண்ணா அவங்களோட சார்ஜ் என்னது அதோட மாஸ் என்னதுன்னு பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வந்து தியரிஸ் ஆஃப் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் தியரிஸ் அப்படின்னா இப்ப நான் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு டயக்ராம் காட்டி தந்தேன்
ஆட்டம்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னேன்ல. இந்த ஆட்டத்துல இந்த 3ம் தான் இருக்கு. இது எப்படி சென்டர்ல தான் புரோட்டான் நியூட்ரான் இருக்கும், அதை சுத்தி எலக்ட்ரான்கள் இருக்கு. இது எப்படி நமக்கு தெரிஞ்சிச்சு? நமக்கு ஈஸியா தெரியல. சரியா? இதை சயின்டிஸ்ட் வந்து நிறைய டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. அவங்க நிறைய கொள்கைகளை வெளியிட்டிருக்காங்க. அதுதான் ஒவ்வொரு ஆளா எனது இந்த ஆட்டம் எப்படி இருக்கும், இது லாஸ்டா ஃபைனலா கண்டுபிடிச்ச ஒரு ஸ்ட்ரக்சர் தான் நம்ம பார்க்கறது. இப்படிதான் ஆட்டம் இருக்கும். சரி, இது கண்டுபிடிக்கிற முன்னாடி ஒவ்வொரு சயின்டிஸ்டா கொஞ்சம் கொஞ்சமா கண்டுபிடிச்சாங்க. அதை தான் நம்ம தியரிஸ் ஆஃப் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற ஹெட்டிங்ல பார்க்க போறோம். சரி, தியரிஸ் ஆஃப் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். ஃபர்ஸ்ட் யாரு வாரா? இந்த டால்டன் அப்படின்றவர் வராரு. ஃபர்ஸ்ட் வந்து டால்டன் தியரி. ஏன் இதை டால்டன் தியரி அப்படின்னு சொல்றாங்கன்னா 1808 ஜான் டால்டன் அப்படின்ற இங்கிலாந்துல உள்ள ஒரு சயின்டிஸ்ட், இங்கிலாந்து நாட்டுல உள்ள ஜான் டால்டன்ன்ற ஒரு சயின்டிஸ்ட் 1808 ஒரு அட்டாமிக் தியரியை பிரசன்ட் பண்றாரு. சரி, அவர் ஃபர்ஸ்ட் அவர் தான் ஒரு அட்டாமிக் தியரியை கொண்டு வராரு. அந்த தியரி கொண்டு வந்தது விளைவா அது என்னவா இருந்துச்சு? டர்னிங் பாயிண்ட் ஆஃப் ஸ்டடி ஆஃப் மேட்டர். நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோல பார்த்துருப்போம். மேட்டர் ஃபர்ஸ்ட் சாப்டர். மேட்டர்னா என்னது, அதுக்கு என்னெல்லாம் கேரக்டர் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்ல. இந்த மேட்டர் பற்றி நம்ம படிக்கிறதுக்கு காரணமா இருந்ததே இந்த டால்டன் தியரி தான். இந்த டால்டன் தியரி அவர் ப்ரொபோஸ் பண்ணதுனால நம்ம மேட்டர்ஸ் பற்றி எலாபரேட்டா படிக்க முடிஞ்சிச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, டால்டன் தியரியை ப்ரொபோஸ் பண்ணது ஜான் டால்டன். அவர் எந்த நாட்டில் உள்ள சயின்டிஸ்ட்? இங்கிலாந்து நாட்டில் உள்ள சயின்டிஸ்ட். அவர் எந்த இயர்ல பண்ணாரு? 1808 ஒரு தியரியை ப்ரொபோஸ் பண்ணாரு. ஸோ அவர் என்ன தியரி சொல்றாரு அப்படின்னா, மேட்டர் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் எக்ஸீடிங்லி ஸ்மால் பார்ட்டிகிள்ஸ் கால்ட் ஆட்டம். ஒரு மேட்டர் வந்து எக்ஸீடிங்லி ஸ்மால் பார்ட்டிகிள்ஸ் ஆன ஆட்டத்தால உருவானது. சரியா? மேட்டர்ஸ் அப்படின்னா பாருங்க, இது ஒரு ஸ்டோன். இந்த ஸ்டோன் எப்படி இருக்கும்? சின்ன சின்ன துகள்களாலான, அணுன்னு சொல்ற துகள்களான ஆனது அப்படின்னு இந்த டால்டன் சொல்றாரு. Atom is the smallest unit of an element that can participate chemical reaction. இந்த ஆட்டம் ரொம்ப ரொம்ப சின்ன துகள், ஒரு மேட்டர்ல ரொம்ப சின்ன துகள். இதுதான் கெமிக்கல் ரியாக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணும். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குதுன்னா அதுல பார்ட்டிசிபேட் பண்றது இந்த ஆட்டம் தான் அப்படின்னு டால்டன் சொல்றாரு. ஓகே, இவ்வளவுதான் டால்டனோட தியரி. பாருங்க, அவர் என்ன சொல்றாரு? மேட்டர் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் எக்ஸீடிங்லி ஸ்மால் பார்ட்டிகிள்ஸ். ரொம்ப ரொம்ப சின்ன பார்ட்டிகிளால உருவானது தான் இந்த மேட்டர் அப்படின்னு ஜான் டால்டன் சொல்றாரு. ஓகே, இவர் வேற எதுவுமே பற்றி சொல்லல. ஓகே, ஒரு ஆட்டம் எப்படி இருக்கும், புரோட்டான் எங்க இருக்கு, நியூட்ரான் எங்க இருக்கு, எதுவுமே அவர் சொல்லாம சிம்பிளா மேட்டர் வந்து ஆட்டத்தினால ஆயிருக்கு அப்படின்னு மட்டும்தான் சொன்னாரு. ஸோ இவரோட மாடல் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இவருக்கு அப்புறம் யார் வந்தா அப்படின்னா ஜே தாம்சன். ஓகே, எப்பவுமே ஒரு மாடல் வந்துச்சுன்னா அந்த மாடல் ஒர்க் அவுட் ஆகல, அதுல இருக்க குறைகளை, லிமிட்டேஷனை களைஞ்சு அடுத்தவங்க வருவாங்கல்ல, அடுத்த புதிய சயின்டிஸ்ட் அதை கண்டுபிடிப்பாங்க. அதே மாதிரி டால்டன் சொல்லாத விஷயத்த சொல்றதுக்கு வந்ததுதான் தாம்சன். தாம்சன் மாடல் ஆஃப் அன் ஆட்டம். அடுத்த செகண்ட் ஒன் தாம்சன் மாடல். இந்த தாம்சன் மாடலை ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணது ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம். ஒரு ஆட்டம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஸ்ட்ரக்சர், அதோட அமைப்பை ஃபர்ஸ்டா ப்ரப்போஸ் பண்ணது தான் ஜே தாம்சன். ஓகே, அட்டாமிக் தியரியை ப்ரப்போஸ் பண்ணது டால்டன். அதாவது தியரி, அதோட கொள்கை எப்படி இருக்கும்னு சொன்னது தான் டால்டன். அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், அதோட ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்டா சொன்னது ஜே தாம்சன். அவர் என்ன சொல்றாரு, எப்படி ஆட்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு அப்படின்னா, புரோட்டான்ஸ், அதாவது பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகிள்ஸ். நம்ம புரோட்டானோட சார்ஜ் பார்த்தோம், பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகிள் present in the form of sphere. சரியா? புரோட்டான் வந்து ஒரு எந்த ஃபார்ம்ல இருக்கும்? ஸ்பியர் ஷேப்ல இருக்கும். புரோட்டான்கள் ஒரு ஸ்பியர் ஷேப்ல இருக்கும். புரோட்டான்கள் இந்த ஃபார்ம் ஆஃப் ஸ்பியர், வேற எலக்ட்ரான்ஸ் ஆர் எம்படிடட். அந்த எலக்ட்ரான்கள் அதுல பொதிஞ்சிருக்கும், எம்படிடட் ஆகிருக்கும், பதிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இதுதான் புரோட்டான்ஸ். நான் இந்த ரெட் கலர்ல கொடுக்கறது எல்லாமே புரோட்டான்ஸ். புரோட்டான்கள் எல்லாமே எப்படி இருக்கும்? ஒரு ஸ்பியர் ஷேப்ல ரெட் இருக்கும். ஃபுல்லாவே புரோட்டான்கள் நிரம்பி இருக்கும். ஒரு ஸ்பியர் ஷேப்ல புரோட்டான்கள் எல்லாமே நிரம்பி இருக்கு. நெக்ஸ்ட் எலக்ட்ரான்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா,
அதுக்கு மேல பதிஞ்சிருக்கும். எம்படிடட் அப்படின்னா எலக்ட்ரான்கள் புரோட்டான்கள் மேல பதிஞ்சிருக்கும். இந்த பிளாக் கலர்ல வைக்கிற டாட் எல்லாம் எலக்ட்ரான்களாம், ரெட் கலர்ல இருக்கிறதெல்லாம் புரோட்டான்கள். இப்படிதான் இருக்கும் அப்படின்னு தாம்சன் சொல்றாரு. சரியா? இதுதான் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். தாம்சன் சொல்ற அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். ஸோ இதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? வாட்டர் மெலானை கட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கு. அதனால தான் இவரோட மாடலை என்ன சொல்றாங்க? வாட்டர்மெலான் மாடல். வாட்டர்மெலான் மாடல் ஆர் பிளம் புட்டிங் மாடல். பிளம் கேக் இருக்குல்ல, பிளம் புட்டிங், அதுவும் பார்க்கறதுக்கு மேலே இப்படி அந்த நட்ஸ் எல்லாம் போடும்போது இப்படிதான் இருக்கும். ஸோ பிளம் புட்டிங் மாடல் யாரோடது, இல்லை வாட்டர்மெலான் மாடல் யாரோடன்னு கேட்டால் ரெண்டுமே தாம்சன் மாடல் ஆஃப் ஆட்டத்தை தான் சொல்றாங்க. ஓகே, தாம்சன் மாடல் ஆஃப் ஸ்ட்ரக்சர். அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டத்தை ப்ரொபோஸ் பண்றது ஜே தாம்சன். அவர் என்ன சொல்றாரு? ஒரு புரோட்டான்கள், அதாவது பாசிட்டிவ்லி சார்ஜ் இருக்கிற பார்ட்டிகிளை ஸ்பியர் ஷேப்ல இருந்துச்சுன்னா எலக்ட்ரான்கள் அதுல எம்படிடட் ஆகியிருக்கும். எம்படிடட்னா பதிஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னதுதான் ஜே தாம்சன். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இதுவரை எதுவுமே பற்றி சொல்லல. புரோட்டான்கள் அண்ட் எலக்ட்ரானை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. சரியா? புரோட்டான்கள் எலக்ட்ரான்கள் மட்டும்தான் சொல்லியிருக்காரு. நமக்கு என்ன வேணும்? ஒரு ஆட்டம்னா நியூட்ரானும் இருக்கணும். ஒரு ஆட்டம்னா நியூட்ரான் ஆல்சோ வேணும். பட் அவர் நியூட்ரான் பற்றி சொல்லல. ஸோ இது என்னவாயிடுச்சு? ஃபெயிலியரா ஆயிடுச்சு. இந்த மெத்தட் வந்து ஃபெயிலியர்ல மாடுச்சு. ஏன்னா அவர் ஏன் புரோட்டான் நியூட்ரான் பற்றி சொல்லல அப்படின்னா, அவர் இந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் பற்றி சொன்ன காலத்துல நியூட்ரான்களை கண்டுபிடிக்கவே இல்லை. அவரோட காலத்துல புரோட்டான்கள் மற்றும் எலக்ட்ரான்கள் மட்டும்தான் கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஸோ அந்த ரெண்டும் வச்சு அவரோட அட்டாமிக் ஸ்ட்ரக்சரை கெஸ் பண்ணி சொல்லிட்டாரு. ஸோ இந்த மாடலும் ஃப்ளாப்ல முடிஞ்சிச்சு. சரியா? ஸோ நெக்ஸ்ட் வரவர் தான் ரூதர்ஃபோர்ட். நெக்ஸ்ட் மாடல் ரூதர்ஃபோர்ட் மாடல் ஆஃப் ஆட்டம். ஏர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட், அவரோட ஃபுல் நேம் ஏர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட் வாஸ். அவர் நியூசிலாண்டில் இருக்கிற பிசிஸ்ட். சரியா? நியூசிலாண்டில் இருக்க பிசிஸ்ட். அவர் என்ன சொல்றாங்க? ஃபாதர் ஆஃப் நியூக்ளியர் பிசிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் நியூக்ளியர் பிசிக்ஸ்? ரூதர்ஃபோர்ட். சரி, யார் ரூதர்ஃபோர்ட ஃபாதர் ஆஃப் நியூக்ளியர் பிசிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னா, his discovery a nucleus of an atom. இப்போ ஒரு ஆட்டம் இருக்குன்னா அதோட நியூக்ளியஸ் இருக்கும், அதுக்கு ஒரு உட்கரு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சதே யாரு? இந்த ரூதர்ஃபோர்டு தான். ஸோ ரூதர்ஃபோர்டு அதனால தான் ஃபாதர் ஆஃப் நியூக்ளியர் பிசிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அணுக்கரு இயற்பியலின் தந்தை அப்படின்னு சொல்றாங்க. ஃபாதர் ஆஃப் நியூக்ளியர் பிசிக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பாயிண்ட். ஃபாதர் ஆஃப் நியூக்ளியர் பிசிக்ஸ் எது மூலமா அவர் கண்டுபிடிச்சார் அப்படின்னா, கோல்டு ஃபாயில் எக்ஸ்பிரிமெண்ட். ஒரு கோல்டு ஃபாயில்னா தங்க தகடு. ஒரு தங்கத்தாலான தகட்டுல ஆல்பா ரேஸை பாஸ் பண்ணுவார். சரி, ரேஸ் ஒரு ஒளி மாதிரி நினைச்சுக்கோங்க. அந்த ரேஸை பாஸ் பண்ணும்போது அது எப்படி எதிரொலிக்குது, டீவியேஷன் ஆகுதா, இந்த பேஸ்ல அவர் நியூக்ளியஸ் இருக்கிறத கண்டுபிடிச்சிருப்பார். ஸோ அப்போ எந்த எக்ஸ்பிரிமெண்ட், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கோல்டு ஃபாயில் எக்ஸ்பிரிமெண்ட். கோல்டு ஃபாயில் எக்ஸ்பிரிமெண்ட் மூலமா ரூதர்ஃபோர்ட் ஒரு ஆட்டத்தோட நியூக்ளியஸை கண்டுபிடிச்சாரு. நியூக்ளியஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு அணுவோட உட்கரு, உள்ளாடி இருக்கிற கரு தான் என்னது? உட்கரு தான் நியூக்ளியஸ். ஓகே, இன் 1911 ரூதர்ஃபோர்ட் ஆல்ஃபா பார்ட்டிகிள் ஸ்கேட்டரிங், அவரோட ஆல்ஃபா பார்ட்டிகிள் ஸ்கேட்டரிங் அந்த எக்ஸ்பிரிமெண்ட் தான் நியூக்ளியஸை கண்டுபிடிக்கிறதுக்கு காரணமா அமைஞ்சிச்சு. இன் திஸ் எக்ஸ்பிரிமெண்ட் ஹி ப்ரொஜெக்டட் ஆல்ஃபா பார்ட்டிகிள். எப்படி பண்ணாரு? ஒரு தின் ஃபாயில் ஆஃப் கோல்டு மெட்டல், மிக மிக மெல்லிய ஒரு கோல்டு தகடுல இந்த ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸை மோத வச்சது மூலமா நியூக்ளியஸ் அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு கண்டுபிடிச்சாரு. ஸோ இதுதான் ரூதர்ஃபோர்ட் மாடல் ஆஃப் ஆட்டம். நியூக்ளியஸை கண்டுபிடிச்சது ரூதர்ஃபோர்ட். அவர் வேற எதுவுமே சொல்லலை. பார்த்தீங்களா? எலக்ட்ரான், அவர் எல்லாமே சொல்லியிருப்பார். எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஆட்டத்தோட ஸ்டெபிலிட்டி பற்றி சொல்லியிருக்க மாட்டார். ஆட்டம் எப்படி நிலைப்பு தன்மையா இருக்கு அப்படின்னு இந்த ரூதர்ஃபோர்ட் சொல்லாமலே விட்டுருப்பாங்க. அதனால தான் நெக்ஸ்ட் சயின்டிஸ்ட், இதுவும் ஃப்ளாப். ஓகே, மேக்ஸிமம் கரெக்ட், கொஞ்சம் ராங். ஸோ நெக்ஸ்ட் வரவங்க தான் போர். The Bohr model of description of the structure of atom. நம்ம இப்போ யூஸ் பண்ற, நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொல்லி அந்த காட்டின அந்த இமேஜ் வந்து போர் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், போர் கொடுத்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம். இவ எப்போ ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னா 1915 டேனிஷ் பிசிஸ்ட். இவரோட கண்ட்ரி வந்து டேனிஷ்ல உள்ள ஒரு பிசிஸ்ட். அவரோட ஃபுல் நேம் நீல்ஸ் போர். சரியா? இப்போ நீல்ஸ் போர் பற்றி தான் பார்க்க வரோம். அப்போ நீல்ஸ் போரோட அட்டாமிக் மாடல் எந்த இயர்ல ப்ரப்போஸ் பண்ணாங்க? 1915. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் அரவுண்ட் த நியூக்ளியஸ் இன் ஃபிக்ஸட் சர்க்குலர் பாத்.
சரி, ஒரு ஃபிக்ஸடான சர்க்குலர் பாத்தில் எலக்ட்ரான்கள் சுற்றி வருது. ஃபார் பாருங்க, இது ஒரு ஆட்டம் அப்படின்னா உள்ளாடி நியூக்ளியஸ் இருக்கு. நியூக்ளியஸ்ல யார் இருப்பா? புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கும். இது சுற்றி தான் எலக்ட்ரான்கள் ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கும். அது எப்படி இருக்கும்னா அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட சுற்றுப்பாதை இருக்கும். எப்படி நம்ம பிளானட் சோலார் சிஸ்டத்தில் இப்போ சோலார் சிஸ்டம் எல்லாருக்கும் தெரியும்ல, சன்னை சுற்றி பிளானட் சுற்றி வரும்ல, மெர்க்குரி, யுரேனஸ், வீனஸ், அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட பாதையில் சுற்றி வரும். அதே மாதிரி தான் ஆட்டம்னு எடுத்தா அந்த எலக்ட்ரான்கள் அதற்குன்னு ஒரு குறிப்பிட்ட வட்டப்பாதை இருக்கும். அந்த வட்டப்பாதைக்கு பேர் என்ன அப்படின்னா ஆர்பிட். அந்த எலக்ட்ரான்கள் சுற்றி வர வட்டப்பாதைக்கு பேர் ஆர்பிட் ஆர் செல்ஸ் ஆர் எனர்ஜி லெவல். இந்த மூணுமே சொல்லலாம். எனர்ஜி லெவல்ஸ்னாலும் செல்ஸ்னாலும் ஆர்பிட்னாலும் எலக்ட்ரான்கள் அந்த நியூக்ளியஸை சுற்றி வர ஒரு சர்க்குலர் பாத், ஒரு வட்டப்பாதை தான் அந்த வழி. சரி, இது எலக்ட்ரான்கள் இப்படி சுற்றி வருது அப்படின்னு போர் சொல்லியிருக்காரு. இது கரெக்டாக அவர் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காரு. ஸோ இவர் கரெக்டான மெத்தடை சொல்லியிருக்காரு. ஸோ பாருங்க, போர் அட்டாமிக் மாடல் டிஸ்கிரிப்ஷன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் எப்போ கண்டுபிடிச்சாங்க? 1915 பை த டேனிஷ் பிசிசிஸ்ட் நீல்ஸ் போர். ஓகே, 4 அட்டாமிக். ஃபர்ஸ்ட் டால்டன் பற்றி படித்தோம். டால்டன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு படித்தோம். நெக்ஸ்ட் ஜே தாம்சன் பற்றி படித்தோம். டால்டன் என்ன சொல்லியிருப்பாரு? மேட்டர் ஆட்டம்ன்ற ஒரு ஸ்மால் பார்ட்டிகிள்ஸால எக்ஸீடிங் ஆயிருக்கு அப்படின்னு டால்டன் சொல்றாரு. அந்த ஆட்டத்தை அழிக்கவோ உருவாக்கவோ முடியாது. ஜே தாம்சன் வாட்டர் மெலான் மாதிரி லைக் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகிள் ஃபுல்லாக பரவி இருக்கும். அதுக்கு மேலே நெகட்டிவ் சார்ஜ்டு பார்ட்டிகிளான எலக்ட்ரான் எம்படீடட் பதிஞ்சிருக்குன்னு ஜே தாம்சன் சொன்னாங்க. நெக்ஸ்ட் ரூதர்ஃபோர்டு படித்தோம். ரூதர்ஃபோர்டு அப்படின்னா அவர் நியூக்ளியஸை கண்டுபிடிச்சவர். அதனால இவர் ஃபாதர் ஆஃப் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் நீல்ஸ் போர். போர் எலக்ட்ரான்கள் ரிவால்வ் எப்படி ஆகுது அப்படின்னு நம்மளுக்கு கிளியரா சொல்லிட்டாங்க. ஸோ இவ்வளோதான் தியரிஸ் ஆஃப் அட்டாமிக் மாடல். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ஐசோடோப்ஸ். சரி, ஐசோடோப்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். சரி, ஐசோடோப்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஆட்டம் எடுத்துட்டீங்க. ஓகே, ஐசோடோப்புக்கு முன்னாடி ஒன்று படிச்சுட்டு வரலாம். அதுக்கு முன்னாடி அட்டாமிக் நம்பர். இப்போ ஆட்டம் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சாச்சு. கிளியரா ஆட்டம் எப்படி இருக்கும், அதில் என்னெல்லாம் பார்ட்டிகிள்ஸ் இருக்குன்னு பார்த்தாச்சு. இப்போ அட்டாமிக் நம்பர், அணு எண் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த அணு நம்பரோட சிம்பலை இசட் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்டாமிக் நம்பரை இசட்ன்னு சொல்ற வேர்டால குறிப்பிடுறாங்க. அட்டாமிக் நம்பர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றாங்கன்னா, the element is the number of protons or number of electron in the atom. ஒரு ஆட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆட்டத்துக்கும் டிஃபரெண்டான புரோட்டான்களும் எலக்ட்ரான்களும் இருக்கும். சரி, அக்கார்டிங் டு அட்டாமிக் நம்பர். இப்போ ஒரு கார்பன் எடுத்தேன்னா அந்த கார்பன்ல 6 எலக்ட்ரானும் நியூட்ரானும் இருக்கும். சரியா, 6 எலக்ட்ரான் இருக்கும். அதே மாதிரி உட்கருவில் இருக்கிற புரோட்டான்களும் 6 இருக்கும். ஓகே, அப்போ ஒரு எலிமெண்டோட அட்டாமிக் நம்பர் அப்படின்னா நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ரெண்டுல ஒரு நம்பர் தான் அட்டாமிக் நம்பர். நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை அல்லது புரோட்டான்களின் எண்ணிக்கை தான் அட்டாமிக் நம்பர். அதுக்கு எக்ஸாம்பிள் கார்பன் சொல்லியிருக்கேன். கார்பனோட எலக்ட்ரான் எவ்வளவு இருக்கும்? 6 எலக்ட்ரான் இருக்கும், புரோட்டானும் 6 இருக்கும். ஸோ ரெண்டுல ஒன்று எடுத்தா அதோட அட்டாமிக் நம்பர் 6. தென் மாஸ் நம்பர் அப்படின்னா என்னன்னா, ஓகே, அட்டாமிக் நம்பர்னா நம்பர் ஆஃப் புரோட்டான் ஆர் அது அல்லது இது. ஆனா மாஸ் நம்பர் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். ஒரு அணுல இருக்கிற புரோட்டான்கள் மற்றும் எலக்ட்ரான்கள், புரோட்டானோட எண்ணிக்கையும் எலக்ட்ரான் இல்ல நியூட்ரான்கள், இந்த ரெண்டையும் ஆட் பண்ண வர நம்பர் தான் நமக்கு மாஸ் நம்பர். இது எந்த சிம்பல்ல குறிக்கிறாங்கன்னா ஏ அப்படின்னு குறிக்கிறாங்க. சரியா, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அட்டாமிக் நம்பர் அப்படின்னா ஒரு ஆட்டத்தில் இருக்கிற புரோட்டான்கள் அல்லது எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. மாஸ் நம்பர் அப்படின்னா ஒரு ஆட்டத்தில் இருக்கிற புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களின் எண்ணிக்கை தான் மாஸ் நம்பர். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா இன்னி நம்ம ஐசோடோப் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். பாருங்க, ஐசோடோப் அப்படின்னா சம் எலிமெண்ட்ஸ், சில எலிமெண்ட்ஸ் இருக்கும். சரியா, ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் எடுக்கிறேன். ஹைட்ரஜனுக்கு 3 ஐசோடோப்ஸ் இருக்கும்.
ஹைட்ரஜன் 1 1 1. ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்கன்னா 1 தான். சரி, ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 1. ஏன்னா அதில் ஒரே ஒரு புரோட்டான் இருக்கும். அதோட மாஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா மாறும் 1 2 3. ஓகே, ஹைட்ரஜனுக்கு 3 ஐசோடோப் இருக்கும். சரியா, ஐசோடோப் அப்படின்னா ஒரே மாதிரியான எலிமெண்ட் ஒரே மாதிரி இருக்கும், பட் அட்டாமிக் நம்பரும் சேமா இருக்கும். சரியா, பார்த்தீங்களா, அட்டாமிக் நம்பரும் சேமா இருக்கும், பட் மாஸ் நம்பர் டிஃபரெண்டா இருக்கும். 1 2 3 இருக்கும். பாருங்க, ஒரே மாதிரியான எலிமெண்ட் பட் ஒரு சேம் நம்பர் ஆஃப் அட்டாமிக் நம்பர். பாருங்க, சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃபரண்ட் மாஸ் நம்பர். அட்டாமிக் நம்பர் சேமா இருக்கும், மாஸ் நம்பர் டிஃபரெண்டா இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் ஹைட்ரஜன் சொல்லியிருக்கிறேன். ஹைட்ரஜனோட 3 அட்டாமிக் பாருங்க, ஐசோடோப் புரோட்டியம், டியூட்ரியம் அண்ட் ட்ரிட்டியம். ஹைட்ரஜனுக்கு 3 ஐசோடோப் இருக்கு, புரோட்டியம், டியூட்ரியம், ட்ரிட்ரியம். சரி, புரோட்டியம், டியூட்ரியம், ட்ரிட்ரியம். இதை தவிர்த்து வேற பாருங்க, கார்பனுக்கு 2 ஐசோடோப் இருக்கு, கார்பன் 612 அண்ட் கார்பன் 614. குளோரினுக்கு 2 இருக்கு, குளோரின் 1735, குளோரின் 1737. இது எல்லாமே என்னது, ஐசோடோப். அப்படின்னாலே எலிமெண்ட் வந்து சேமா இருக்கும், அட்டாமிக் நம்பர் சேமா இருக்கும், பட் மாஸ் நம்பர் மட்டும்தான் டிஃபரெண்டா இருக்கும். தென் ஐசோபார். சரி, ஐசோபார் அப்படின்னா டிஃபரண்ட் எலிமெண்ட்டும் டிஃபரெண்டா இருக்கும், அட்டாமிக் நம்பரும் டிஃபரெண்டா இருக்கும், பட் சேம் மாஸ் நம்பர் மட்டும் சேமா இருக்கும். அந்த மாதிரிப்பட்ட தனிமங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா ஐசோபார் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இது ரிலேட்டடான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், atoms of the same element having different mass number are called. ஒரே சேம் எலிமெண்டா இருக்கணும், மாஸ் நம்பர் டிஃபரெண்டா இருந்து அது என்ன சொல்றாங்க, ஐசோடோப்ஸ். சரி, ஐசோடோப்ஸ். Then Rutherford alpha particle scattering experiment was responsible for the discovery of. ரூதர்ஃபோர்டோட ஆல்பா பார்ட்டிகிள் ஸ்கேட்டரிங் எது கண்டுபிடிக்க காரணமா அமைஞ்சிச்சு, அட்டாமிக் நியூக்ளியஸ். What does the atomic number represent? Atomic number என்ன எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ். சரியா, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ், புரோட்டானோட நம்பிக்கை தான் சொல்லுது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.